ஹாய் காய்ஸ், டுடே குட்டி மீன் vlog. என்ன லியோவுக்கு ஹேர் கட் பண்ண போகிறோம், பார்க்கலாமா? வாங்க. ஆல்ரெடி லியோவுக்கு ஹேர் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாருங்கள், லியோவுக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வந்து ஹேர் கட் பண்ணுறோம். ஆனால் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, லியோவுக்கு வந்து நம்ம வந்து சென்னையில் தான் ஹேர் கட் பண்ணி நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. பட் லியோவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து தஞ்சாவூரில் ஹேர் கட் பண்ணுறேன். ஆனால் தஞ்சாவூர் ரொம்ப மோசங்க. சென்னையில் கூட அங்கங்கே பெட் ஷாப் இருக்குது, போய் விசாரித்து நம்ம வந்து ஹேர் கட்டுக்கு விசாரிக்கலாம். பட் தஞ்சாவூரில் ஒரு இடமா தேடி தேடி கடைசியில் இவரை பிடிச்சி, அண்ணே எனக்கு ஹேர் கட் பண்ணியே ஆகணுண்ணே, என் பிள்ளைக்கு முடியலண்ணே, சம்மர் கட்டிங் பண்ணி விடுனே, என் பிள்ளைய தார் மாற ஆக்கி அப்படியே அழகனா காட்டினேன் அப்படின்னு சொன்னேன். சரிம்மா அப்படின்னு சொல்லி அந்த அண்ணாவும் காலையில் 6 மணிக்கெலாம் டான்னு வந்துட்டு எனக்கு ஃபோன் அடிக்கிறாரு. லியோவுக்கு பாருங்க கொண்டு போட்டிருக்காங்க. லியோ ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு போட்டு சடையெல்லாம் போட்டு நிற்கிறான். லியோ வந்து இப்படி அமைதியாக நின்று நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா ஹேர் கட் பண்ண ஒரு வாட்டியும் நம்ம வீட்டுக்கு வந்து சென்னையில் வந்து வீட்டு தான் வந்து பண்ணுவார். ஸோ அந்த அண்ணா வந்து ரொம்ப ரகடாக இருக்காங்க. இவனை எப்படிங்க வச்சு மேய்க்கிறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. பட் இந்த அண்ணா ஹேர் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே லியோ வந்து ரொம்ப குவைட்டான ஒரு பாயா இருக்க ஆரம்பிச்சா. என்னன்னு தெரியல, மதனுக்கு மனசே சரியில்லை. நம்ம வந்து நம்மளோட ஆயுதத்தை எடுத்துருவோம்னு சொல்லிட்டு மூக்கில் வந்து மாஸ்க் கட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா கைஸ், என்னை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், எனக்கு சின்ன டஸ்ட்னாலும் ஒத்துக்காது. அதுவும் லியோ முடி சுத்தமாக எனக்கு ஒத்துக்காது. உடனே தும்மல் வந்துடும். அங்கே இங்கே நான் அவனை நிற்க வச்சு ஹேர் கட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அச்சோ போதும் ஆயிடுச்சுங்க. ஒரு இடத்துல நிற்க மாட்டேன்றான். இப்போதான் சொன்னேன் குவைட் பாயா இருக்கான்னு சொன்னேன். பட் அந்த குவைட் பாய்க்கு கொஞ்ச நேரம் கூட வேல்யூ கொடுக்க மாட்டாங்க. இவன் கொஞ்ச நேரம் நிற்க மாட்டான். வெயில் வேற, மொட்டை மலையில் தான் வச்சு ஹேர் கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலாக அவர் வந்து ஏதோ ஒரு லுக்கு கொடுங்க அண்ணா அப்படின்னு சொன்னேன். ஆனால் அண்ணா சூப்பரான லுக்கா, அண்ணா சம்மர் கட்டாக பண்ணி விடுங்க அண்ணே, ஆல்ரெடி வெயில் கொளுத்து எடுக்குது, என் பிள்ளைக்கு வந்து அந்த முடி இருக்கிறதே ஒரு கஷ்டமாக இருக்குது, ஸோ அவனை அழகாக காமிச்சிருங்க அப்படின்னா, நீ என்னம்மா சொல்கிறேன், நான் அவனுக்கு அழகாக சம்மர் கட்டே பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு ஃபைனலாக லியோவுக்கு ஹேர் கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து பாத்திங் தான், வாங்க பாத்திங்கு போகலாம். கைஸ், இதில் ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்ன அப்படின்னா, லியோ வந்து நான் குளிப்பாட்டினா ஒரு இடத்துல நிற்கவே மாட்டான். அங்கே இங்கே தாவிக்கிட்டே இருப்பா, என்ன ஃபுல்லாக நினச்சிருவான். ஃபைனலாக அவனை வந்து வெளில கூட்டு வந்து அவனுக்கு வந்து ட்ரையர் போட்டுட்டு இருக்காரு. நம்ம லியோ வந்து ட்ரையர் ஃபர்ஸ்ட் நான் போடும்போது லியோட ரியாக்ஷன் பார்த்துருப்பீங்க. பட் இந்த அண்ணா போடுற ட்ரையர்னால லியோ வந்து ஒரு ரியாக்ஷன் இல்லை. அப்படி என்னமோ பிறந்த குழந்தைய மடியில் வச்சு ஏதோ தாலாட்டு பாடுற மாதிரி இருக்கு போல அவனுக்கு அவர் ட்ரையர் போடுறது. அவ்வளோ க்யூட்டாக காட்டிட்டு இருந்தாங்க. நான்லாம் ட்ரையர் பண்ணால் ஒரு இடத்துல நிற்க மாட்டா, துள்ளிக்கிட்டே இருக்கா, குதிச்சுக்கிட்டே இருப்பான், ஏதாவது அட்டுலியம் பண்ணிட்டே இருப்பான். பட் அவர் ட்ரையர் பண்ண அவன் பாருங்களேன், ஏதோ கை குழந்தைய வடியில் படுக்க வச்சு ஏதோ தாலாட்டு பாடுற மாதிரி அவருக்கு சொகுசா காமிச்சிட்டு இருக்காரு. ட்ரையர் பண்ணி முடிச்சதும் அண்ணன் வந்து லியோவுக்கு சீரம் போட்டார். என்னென்ன சீரம்லாம் போடுறீங்க, டாக்கு சீரம் யூஸ் பண்ணலாமா? ஏமா டாக்கு ஷாம்புலேருந்து சீரம்லேருந்து எல்லாமே இருக்குமா, கண்டிஷனர் கொண்டு இருக்குமா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. சரிண்ணே, இதுக்கப்புறம் நானும் இதை அப்படியே கீப் அப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தை சொன்னேன். ஃபைனலாக லியோ வந்து ஹேர் கட் பண்ணி முடிச்சாச்சு. கைஸ், லியோவோட லுக்கை பார்க்குறீங்க, தார் மாறா இருப்பான். சம்மர் கட் பண்ணியாச்சு லியோவுக்கு. லியோ வந்து 2-3 நாள் பார்க்கறதுக்கு அப்படிதான் போக அப்படியே